சென்னையில் இளம்பெண் ஒருவர் மர்மமான முறையில் இறந்த வழக்கை போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என அவரது பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை புழல் பகுதியில் வசிப்பவர் லெனின். இவருடைய மனைவி சுமதி. திருமணமாகி சுமார் ஓராண்டு ஆன நிலையில் அவர்களுக்கு 3 மாத குழந்தை உள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் சுமதி திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அவருடைய உடல் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த நெல்லை மாவட்டம் சேரன் மாதேவியைச் சேர்ந்த சுமதியின் பெற்றோர் தங்களுடைய மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி புழல் போலீசாரிடம் புகார் அளித்தனர். உன் பொண்ணு கதவை அடைச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கா, ரூமுக்குள்ள உட்கார்ந்துருக்கா, உன் பொண்ணை கதவை திறக்க சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் போன் பண்ணி பார்க்கும்போது அவ ரிங்கு ஃபுல்லா போய்கிட்டே இருந்துச்சு. அவ எடுக்காம இருக்க மாட்டா, ஆனா எடுக்கவே இல்லை. அன்னைக்கு இவங்களே இது பண்ணிட்டு அப்புறம் 4:30 மணிக்கு என் பையன் கிட்ட உன் தங்கச்சி செத்து போயிட்டாங்க அவங்க இதுல போன் பண்ணி என் பிள்ளை. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவனும் பாக்கிறதுக்கு தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வரைக்கும் வந்ததுன்னு உன் தங்கச்சி செத்து போயிட்டானிட்டு சொல்லிட்டானுங்க. அடிச்சு உள்ள போட்டுட்டே சொல்லிட்டாங்க. என் பிள்ளை இருந்தா எடுக்காம இருக்கவே மாட்டான். பூரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அங்க இருந்தோம் 5 மணி வரைக்கும் அங்கதான் இருந்திருக்கோம். அவங்க இது வரைக்கும் என்ன கூப்பிட்டோ இந்த பொண்ணு எப்படி சொல்லுச்சுன்னு கூட இது வரைக்கும் கேட்கவே செய்யல. என்கிட்ட பெட்டிஷன் அது மட்டும் கையெழுத்து மட்டும் போட சொன்னாங்க.